இரண்டாம் கட்ட தலைவர்னு பொதுச் செயலாளர் ஆதவர்தன் அண்ணன், சிடி நிர்மல்குமார் அண்ணன், அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும். வெல் ட்ரெயின்டு பர்சன். புதுசாக இன்றைக்கி வரலாம் அவங்க அரசியலுக்கு, எல்லாமே க்ளீனாக தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணுறதுல ஏன் தவறுறாங்கன்னு தான் கேட்குறேன். கரூரில் நடைபெற்ற அசம்பாவித சம்பவத்திற்கு புசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் தான் காரணம் என நடிகர் தாடி பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் யாரை நம்பி வராரு? இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதில் வாங்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவர் வந்து விஜய் சார் வந்து இவங்களை நம்பி வர்றாரு, மக்கள் விஜய் சார் நம்பி வர்றாங்க, அதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார், வேறு உண்மை இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில் இருக்குது. 100% பகிரமாக சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்குது. இப்படி இரண்டாம் கட்ட தலைவர்னு பொதுச் செயலாளர் அந்த நம்ம ஆதவர்தன் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் அண்ணன், இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும். வெல் ட்ரெயின்டு பர்சன். புதுசாக இன்றைக்கி வரலாம் அவங்க அரசியலுக்கு, எல்லாமே க்ளீனாக தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணுறதுல ஏன் தவறுறாங்கன்னு தான் கேட்குறேன். கரூர் மாவட்ட செயலாளர் சரி, இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அதை விட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள், என்ன சாதனை, அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவர்? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றுமே இல்லைண்ணே, இப்போ நான் வரேன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. தகவல் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் அலர்ட் ஆகிறீங்களா இல்லையா? பாலாஜி வராரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு, இந்த இது கூட ஏன் அவர் அலர்ட் பண்ண முடியலன்னு தான் நான் கேட்குறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.